நம்முடைய உயிருக்கும் மேலான உத்தம ரசூல் ஆஹா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், வலிமார்கள், இமாம்கள், உலமாக்கள், உப்பாதுகள், தாயிகள், குஜாதுகள், உம்மார்கள், அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நிறைவாகவும் முழுமையாகவும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, எவ்வாறு அரையாண்டு தேர்வு முடிந்து இன்னும் சில நாட்களில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 10, 11, 12 அரசாங்க தேர்வுக்காக மாணவர்கள், மாணவிகள் எந்த அளவிற்கு தன்னுடைய கல்வி திறனை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இரவு பூரா படிக்கிற பசங்களை பார்க்க முடியுது. அதே போன்று அல்லாஹ் தஆலா நமக்கும் ஒரு தேர்வை வைத்திருக்கின்றான். அந்த தேர்வு நாளில் நாம் இருப்போமா அதுவரை நமக்கு தெரியாது. அந்த தேர்வு நாள் உலக ரீதியாக வருகின்ற ரமலான். அதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். ரஜப் என்று சொன்னாலே மேராஜ். அதற்கு பிறகு ஷாபான் என்று சொன்னாலே ஷபே பராத். அதற்கு பிறகு ரமலான். மார்க்க விஷயங்கள் பாருங்க, பிப்ரவரியில வரக்கூடிய தேர்வுக்கு இன்று கூட பல வகுப்புகள் 10வது மாணவர்களுக்கு இருக்கு. லீவான பிறகும் வருவதோ பிப்ரவரி, மார்ச்ல வரும் நினைக்கிறேன். முன்கூட்டியே. அதே போல நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ தருணங்கள் இருக்கின்றன. அங்கே முன்பின் யோசிப்பதில்லை. முன் யோசனை இல்லை, பின் யோசனை இல்லை, யோசனையே இல்லை. ஒரு காலம் இருக்கும். எந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் யோசிப்பார்கள் என்று சொன்னால், ஒரு பயணம் எடுத்துக்கொண்டால் பகலில் செய்யலாமா, இரவில் செய்யலாமா என்ற அளவிற்கு யோசிப்பார்கள். நாமும் யோசிக்கிறோம். எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம், எந்த காலேஜில் படிக்க வைக்கலாம். இதெல்லாம் தவறு என்ற அடிப்படையில பேசவே இல்லை. தவற எடுத்துக்காதீங்க. அவ்வப்போது நாம் ஏற்கனவே சொல்வதை போன்று மௌத்துடைய செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. 3 நாட்களுக்கு முன்னாலும் ஒரு மௌத். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு வாழ்க்கை முன்பின் யோசனை செய்வார்கள், மஷூரா செய்வார்கள். மஷூரானா நம்ம என்ன நினைச்சிட்டோம், அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு ஜமாத் இருக்குது, நிலைநாட்டக்கூடிய ஒரு ஜமாத். மாற்று கருத்துலாம் எனக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. எந்த அமல் செய்தாலும் மஷூரா செய்வாங்க. இது அவங்க எடுத்துக்கிட்டது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபத்திலிருந்து. கஷ்ட் எப்ப வைக்கலாம், மஷூரா செய்வாங்க. ஜோடி எப்ப வைக்கலாம், மஷூரா செய்வாங்க. ஜமாத் எப்போ கிளம்பணும், மஷூரா செய்வாங்க. எப்போ இஸ்திமா, மஷூரா செய்வாங்க. நமக்கு ஏதாவது மஷூரா இருக்கா? மஷூரா புரியலையோ,
மஷூரா அது தமிழ்ல ஆலோசனை தானே. சொல்லிட்டு முன்பின் யோசனை ஆலோசனை. சரி, எனவே அதனால் நல்லடியார்களே பெரியவர்களே, ரசூலுல்லாவுடைய முழு வாழ்க்கை நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். பல சஹாபாக்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சுட்டாங்க. ஆனா நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்யல. தினந்தோறும் வருவாங்க. யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. என்னன்னு, யார் ரசூலல்லாஹ், நான் தயாரா இருக்கிறேன், நான் போலாமான்னு கேட்பாங்க. நபி சொல்லுவாங்க, உத்தரவு வரல. அப்போ நபி யாருடைய மஷூரால இருக்காங்க? சித்திக் அக்பர் கேட்டாங்களா இல்லையா? சொல்லப்படுது வரலாறுகள்ல, காலை மாலை பார்க்கும்போதுதான் கேட்பாங்களாம், யார சொல்றா எப்ப போகலான்னு. நபி என்ன சொன்னாங்க? உத்தரவு வரவில்லைன்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் யாருடைய மஷூரால இருக்காங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் இருக்கா, நமக்கு அல்லாஹ் இல்லையா? மாஸ்டர் சொல்லுங்க. அல்லாஹ் என்ன சொல்றது? அப்ப நேரடியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோட மஷூரால இருக்காங்க? படைச்ச ரப்போடு இருக்கிறாங்க. நம்மளும் அதான் சொல்றோம். நீங்க கேட்பீங்க, ரப்பு எங்க கிடைப்பாரு? பக்கத்து பொட்டிக்கடல கிடைப்பான், அப்படிதான் சொல்லணும். ரப்பு இல்லாத இடமே இல்லைங்க. ரப்பு இல்லாத இடம் இருக்குதா? அல்லாஹ் பார்க்காத இடம் இருக்குதா? அல்லாஹ் போகாத இடம் இருக்குதா? அல்லாஹ்வுடைய பார்வை செலுத்தாத இடம் இருக்குதா? பாராளுமன்றத்திலயும் அல்லாஹ் இருக்கா, சட்டமன்றத்திலயும் அல்லாஹ் இருக்கா, மஸ்ஜித்லயும் அல்லாஹ் இருக்கா, மஸ்ஜித் அக்ஸாவிலையும் அல்லாஹ் இருக்கா. மஸ்ஜித் அக்ஸானா பைத்துல் முகத்தஸ். அப்போ கடைசியில உத்தரவு வந்த பிறகு ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பண்றாங்க. இப்போ நம்முடைய முன்பின் யோசனைகள் திடீர் என்று முடிவெடுக்கிறோம் பாத்தீங்களா, அது எவ்வளவு பெரிய தவறான முடிவுன்னு சொல்லி ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாடி வாங்குவோம்ல, அடி வாங்குவோம்ல, ஏன்டா இந்த முடிவு எடுத்தேன். அப்போ ஒவ்வொருத்தரும் உணர்வோம். ஏன்னா எடுத்த முடிவு யாரு? நாளா யார் தெரியுமா அப்படின்னு நினைக்கிறவன் அவனே எடுத்துக்கிறது முடிவு. என்னங்க வேலைக்கு போறேன், அது ஒரு வேலை, இதுல போறேன்னு ஒரு கேட்கிறியா நீ அப்படின்பா. அப்புறம் என்ன, அண்ணன் பாத்துக்கிறாரு, அண்ணன் பாத்துக்கிறாரா, சரி சரி. இந்த கேவலத்துக்கு அந்த வேலை எவ்வளவு பரவாயில்ல. என்னது உண்மைதானே? தன்மானத்தோடு வாழ்றது இருக்குது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. சுன்னத்தா இல்லையா? எங்கேயுமே ரசூலுல்லாஹ் தன்மானத்தை விட்டது கிடையாது, சஹாபாக்கள் விட்டது கிடையாது. சரி, ஒரு 3 சம்பவங்கள், 3+3 போகுமான்ல நேரம் ரொம்ப குறுகிய நேரம், கொஞ்சம் கவனிச்சு கேட்டீங்கன்னா ரொம்ப பலனா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், சூரத்துல் கஹஃப் தெரிஞ்சிருச்சுல என்ன சொல்ல வரேன்னு. சூரத்துல் கஹஃப் ஒரு சூரா இருக்குது, வெள்ளிக்கிழமை ஓதுறது சுன்னத்து. அதுல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியும் பெரிய சம்பவம் இருக்குதா இல்லையா? தெரிஞ்சவங்க ஆமான்னு சொல்லுங்க, தெரியாதவங்க தெரியலன்னு சொல்லுங்க, போகாதவங்க போகலன்னு சொல்லுங்க. அது வரைக்கும் புரியுதுங்களா? இந்த கார்ட்டூன் இருக்கு இல்லையா, கார்ட்டூனு, இந்த மோட்டு பத்துலு, அப்புறம் என்ன ஜிங்சாங்கு, இதெல்லாம் கண்டுபிடிச்சவன் யாரு? சைனாக்காரன். இந்த சேனல் பூரா அவன் கண்ட்ரிலேயே கிடையாது. யாருல? அவன் நாட்டிலேயே கிடையாது. ஏன் தெரியுமா? அவன் நம்ம கொடுத்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், அவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஏன்னா அவன் நம்ம டாப்ல இருக்கான், அதனால எங்க இருக்கான்? டாப்ல இருக்கான். நம்ம எங்க இருக்கோம்? அவன் வச்ச ஆப்ல இருக்கும். நல்லா பார்ப்பா, பெரியவங்க வரைக்கும் பார்க்கறாங்க இந்த கன்றாவி வேஸ்ட் டைம். சொல்லக்கூடிய நோக்கம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3 விஷயம் நடக்குது. முதல் விஷயம், அல்லாஹ்வுடைய மக்கள் கேட்டாங்க, உம்மத்தினர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்து. என்னன்னு?
அதிகம் அறிந்தவர் யார் என்று கேட்டாங்க. இங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? நபிமார்கள் தானே அறிந்தவங்க மக்கள் ரீதியாக, அவர் தான் நபியா இருந்தாங்க, நான் சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்குன்னு அல்லா நினைச்சான். மூசா அப்படி சொல்லியிருக்க கூடாது, ரப்புன்னு சொல்லியிருக்கணும். என்ன மூசா, நீதான் ரொம்ப அறிஞ்சிருக்கியா, நீதான் பெரிய ஹஸரத்தா அப்படின்னு கேட்டான். நீதான் பெரிய ஆலிமா அப்படிதானே கேட்டான். तुम्हें बड़े मुफ्ती की ஜே முஃப்தி உங்க பாஸ் பழக்கம், உங்களை விட தெரிஞ்ச ஒரு ஹஸரத் இருக்காரு, அவரை போய் பார்த்து இல்ம கத்துக்குங்க, நீங்களும் பலகீனமானவங்க தான், சின்னவங்க தான் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் எங்க போனா கிடைப்பாங்கன்னா கடலுக்கு போனா கிடைப்பாங்கன்னு சொன்னாங்க. சுருக்கமா சொல்லிட்டு போறேன், தெரிஞ்ச விஷயம் அதிகமா போகணும். கிடைச்சாங்க. கிடைக்கும் போது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க, உலகத்திலேயே யார் குர்ஆன் ஹதீஸ் நல்லா விளங்கி இருக்கிறானோ அவங்க ஒரு மனுஷனை பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க இவன் யாருன்னு. புரியலையா? ஒரு நபர் வந்தாரு, இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போன பாருங்க, ஒன்ன புரிய வைக்கிறது இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியதா இருக்குது. இமாம் ஷாஃபி பார்த்தாங்க, இவர் மர வியாபாரின்னாங்க. இமாம் மாலிக் பார்த்தாங்க, இவர் இரும்பு வியாபாரின்னாங்க. பார்த்த நபர் ஒருவர், பார்த்தவங்க 2 பேர். 2 பேருமே உங்களை மாதிரி என்ன மாதிரி ஹஸரத்லாம் கிடையாது, உண்மையான ஹஸரத். புரிஞ்சுங்களா? 100%. ஏன்னு கேட்டா மாலிகியை பின்பற்றக்கூடிய லட்சக்கணக்கில் இருக்காங்க, ஷாஃபியை பின்பற்றக்கூடிய கோடிக்கணக்கில் இருக்காங்க. இது அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட மார்க்கம், எல்பியோட ஹஸரத்தை உருவாக்குறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. என் அப்பனுடைய மார்க்கம் கிடையாது, நல்லா கேட்டுக்குங்க. புரியுதா? நம்மள பேசிக்கலாம்ல, நம்மள பேசும்போது யாரும் கேட்க மாட்டாங்கல்ல, கேட்கவும் முடியாது இல்ல. என்னதான் நான் பேசிக்கிறேன், ஏன்னா இவ்வளவு பேசினாதான் தூங்குறவன் தூங்காத இருப்பான். சில பேர் கொஞ்சம் இங்க உட்காரலாம் பின்னாடி போயிட்டான். ஓ நான் இப்படிதான் பேசுவேன். ஏன்னா 20 நிமிஷங்க 25 நிமிஷங்க உலகம் எங்க போயிட்டு இருக்கு தெரியுமா? ஞாபகம் இருந்தா முடிக்கிறது முன்னாடி சொல்லுங்க, நான் ஒரு விஷயத்த சொல்லணும். இன்னும் கூட்டம் வரல, அந்த கூட்டம் புரியுதுங்களா? பயான் பண்ணா கூட அப்படி பார்க்க பார்த்துருக்கு, இந்த மாதிரி பேசுல எப்படி பாக்குறேன்? நவுது பில்லா லயாது பில்லா. மொத்தம் புதுரகு தோஸ்தம் சூஃபியத்தான் பேசி பாருங்களேன், தூங்குவாங்க உட்கார்ந்து. எனவே சொல்லக்கூடிய நோக்கம் என்ன தெரியுமா? இப்போ ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஒருத்தரை பார்த்து என்ன சொன்னாரு? மர வியாபாரி. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொன்னாரு? இரும்பு வியாபாரி. கடைசி உண்மை என்ன? உண்மை என்ன தெரியுமா? அவரை கூப்பிட்டு கேட்கப்பட்டது. மாணவர்கள் சும்மா கிடையாது, நம்ம ஹஸரத் அடிச்சு விட்டாரான்னு கேட்க போயிட்டாங்க மாணவர்கள். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மாணவர்கள் போய் கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? மர வியாபாரியா இருந்தேன். அப்புறம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பிள்ளைகள் தான் மாணவர்கள் கேட்க போயிட்டாங்க. அவர் இப்ப இரும்பு வியாபாரியா இருக்கிறேன். எப்படி? நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். ஆலிமுல்லாம் கிடையாது, நவுதுபில்லா. நல்ல இல்மு உள்ளவங்க, குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு செய்யறவங்க ஒருத்தரை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க என்னன்னு. முனாஃபிகா, முஷ்ரிகா, காஃபிரா, யஹூதியா, நஸரானியா, நல்ல முஃமினான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் யார பாக்குறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாக்குறாங்க. பார்த்தவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க? உனக்கு எனக்கு செட்டே ஆகாது. எப்படி? உனக்கும் எனக்கும் தோதே ஆகாது, நீங்க வேலையை பாருங்கன்ட்டாங்க. இல்ல என்ன பார்த்தவங்க இப்படி சொல்றீங்க, பார்த்தாவே தெரியுது இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இல்ல அல்லாஹ் இல்மு கற்றுக்க சொல்லியிருக்கான் உங்ககிட்ட, நான் ஏத்துக்கிறேன். அப்போ ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னாங்க. அதெல்லாம் சொன்னாங்க. விட்டாரா? 3 இடத்துல 3 கேள்வி கேட்டார். முதல் இடம் என்ன? 2 பேரும் புதுசா இருக்கக்கூடிய ஒரு படகுல சவாரி செய்யறாங்க. ஃப்ரீயா, அதற்கெல்லாம் ஃப்ரீயா தானே வர முடியும். ஹஜ்ஜா இருந்தாலும் உம்ரா இருந்தாலும் ஃப்ரீயா. புரிஞ்சுங்க.
நீ ஃப்ரீயா வர வர பார்த்தா ஒருத்தர் ஃப்ரீயா வந்துட்டாருன்னா பாத்தியா எப்படி வந்தா பாத்தியா காசே இல்லாம. ஹிஸர் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃப்ரீயா பயணம் போறாங்க. இது ஒரு சுன்னத்தா இல்லையா? அந்த சுன்னத்தை நாங்க செஞ்சா நம்ம மாதிரி ஏழைங்க செஞ்சா? இப்ப கூட திரும்பவும் சொல்றேன், ஹிஸர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விட பெரிய முத்தவல்லி, ஹாஜி, ஹசரத்து, ஆலிமு, இமாமு, தாயி யாராவது இருக்காங்களா? எவனும் இல்லைன்னு சொல்ல வரீங்க. இது புரிஞ்சுக்கணும். இப்ப போறாங்க அந்த படகுல. ஹிஸர் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? புது படகு ஓட்டையை போட்டாரு. உபகாரம் செஞ்சிருக்காங்க, தெரியா கூட்டு போயிருக்கான். பென்ஸுக்கார சீட்டை கிழிச்ச மாதிரி, ஆடிய ஓட்ட போட்ட மாதிரி. மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே கேட்டாங்க, நியாயமா? இவர் கேட்டாரு, செட் ஆகாதுன்னு சொன்னல. அடுத்தது ஒரு பையன் விளையாடிட்டு இருந்தான், அவனுடைய தலையை பிடிக்கிட்டாரு. யாரு? ஹிஸர் அலைஹிஸ்ஸலாம். கொண்டுட்டாரு. மூசா சும்மா இருப்பாரா? என்னங்க கொலை போட்டீங்க? உனக்கு எனக்கு செட் ஆகாது, கிளம்பிட்டாரு. மூணாவது, ஒரு ஊருக்கு போறாங்க, சாப்பிட கேட்கிறாங்க. நல்லா பார்த்துங்க, நம்ம சாப்பாடு கேட்டா பிச்சைக்காரன் நினைக்கிறீங்க. அப்ப ஹிஸர் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், நவுசுபில்லா, கொஞ்சம் சொல்லுங்க. நான் குர்ஆனை வச்சு பேசிட்டு இருக்கேன். கேட்கிறவன் பிச்சைக்காரன் கிடையாது, கொடுக்கிறவன் தான் பிச்சைக்காரன். இங்க ஏன் தெரியுமா? கொடுக்கிறவனுக்கு நன்மை அதிகமா, வாங்குறவனுக்கு அதிகமாக நன்மை அதிகமா. அவன் பிச்சைக்காரன் யாரு? வல்லாஹுல் கனிய்யு, தர்ஜுமா கரோ, அல்லாஹ் கனி ஹே வஅன்துமுல் ஃபுகரா. நம்ம பூரா பிச்சைக்காரன் அல்லாஹ் சொல்றான். குர்ஆனுடைய ஆயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ ஒரு ஊர்ல போய் சாப்பாடு கேட்கிறாங்க, அவங்க தரமாட்டேன்ட்டாங்க. அங்க என்ன பண்றாரு ஹிஸர் அலைஹிஸ்ஸலாம்? ஒரு சுவர் இருக்குது, அதை சரி பண்றாரு. விழுற மாதிரி இருக்கக்கூடிய சுவத்தை சரி பண்றாரு. இது காரணம்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு, இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ ஹிஸர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுக்கு எனக்கு ஆகாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே கேள்வி கேட்டாரு. என்ன கேள்வி கேட்டாரு? என்னங்க சாப்பாடே தரமாட்டேன்னு அநியாயம் பண்றாங்க இவனுங்க, இவங்களுக்கு உபகாரம் செய்றீங்களேன்னு கேட்டாங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய என்னையும் சேர்த்து எல்லாரையும் சேர்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கரெக்டா பேசுறாரா இல்ல ஹிஸர் அலைஹிஸ்ஸலாம் சரியா செஞ்சிருக்காரா? உலக ரீதியா சத்தமா மூசா அலைஹிஸ்ஸலாம் கரெக்டா கேட்டிருக்காரு. நீங்க அப்படிதான் நினைப்பீங்க. நம்ம ஒருத்தரை பார்த்து எங்க போறாங்க, இங்க எங்க போறாரு, எங்க போற நமக்கு என்ன, அவருக்கு ஏதோ ஒரு தேவையா இருக்கலாம். ஏன்னா போறவருக்கு தான் தெரியும். அதுக்காக நம்மளே அல்லாஹ் படைக்கல, கொஞ்சம் புரிஞ்சுக்கீங்க. இப்போ ஹிஸர் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னாங்க, குர்ஆன்ல ஆயத்து இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அல்லாஹ் என்ன கேட்கிறாரு தெரியுமா? முன்பின் யோசனை இல்லாம கேள்வி கேட்டுட்டே மூசா, அவசரப்பட்டுட்டீங்க. நீ கேள்வி கேட்காமல் இருந்தால் ஹிஸர் அலைஹிஸ்ஸலாமுடைய கல்வி உங்களுக்கு வந்திருக்கும். என்னது? மூசா அலைஹிஸ்ஸலாம் கரெக்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹிஸர் அலைஹிஸ்ஸலாமுடைய கல்வி வந்திருக்கும்னா என்ன அர்த்தம்? ஹிஸர் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்யல. ஏன்னா இவருக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். ஹிஸர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்தது வேற கல்வி. புரியுதா? இங்க எவன் பார்த்தாலும் முஃப்தி ஆயிடுறாங்க. அவன் எங்க போனா யாரு என்ன, நமக்கு என்ன, நமக்கு தேவையாது. அதுக்கு அவனுக்கு என்னை படிச்சிருக்கான்ல. ஓ கபருக்கு நீ பாரு, ஏன் கபருக்கு நான் பாக்குறேன். இதான வாழ்க்கை. ஒரு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மற்றவங்களை பத்தி பேசி 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 இருக்கிற கொஞ்ச நன்மையும் போயிருக்கு நமக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. ரசூலுல்லாஹ் இது வரைக்கும் யாரை பத்தியும் பேசுனது இல்லை. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என் முன்னாடி சஹாபாக்களுடைய குறை பேசாதீர்கள். நம்ம பேசிருக்கோமா? அப்படி நம்ம வந்து பேசும்போது வயசாக்காப்பா, வயசாக்குப்பா, என்ன வயசாக்காப்பா, இவங்க ரெண்டு பேரும் மலக்கு மாதிரி. நல்லா யோசிச்சு பாருங்க. இலவசமா தன்னுடைய நன்மைகளை வீணாக்கிறாதீங்க. இப்போ அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து என்ன கேட்கலாம் தெரியுமா? நல்லா யோசிச்சுக்குங்க. என்ன கேட்கிறான்?
குழந்தையா இருந்திய மூசா, உங்க அம்மாவுக்கு நாங்க சொன்னோம் படகுல வச்சிருங்கன்னு. அப்போ நாங்க தானே உங்களை காப்பாற்றணும். அப்போ உங்களுக்கு பயம் வரலையா? எப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பயம் வந்துச்சு? ஓடுகின்ற படகை ஓட்டை போடும் போது, தண்ணீரில் இருக்கும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்க. எங்க அறிவு இருக்கா? நம்ம 2 பேரும் இதுல இருக்கோம், தண்ணி உள்ள வருது, ஓட்ட போடுறீங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹ் கேட்கிறான், உண்மையா பொய்யா? வௌஹைனா இலா உம்மி மூசா. குர்ஆன் சாதாரண அறிவியல் கிடையாதுங்க. இது சும்மா வச்சிருக்கோம். நான் எங்க வேணா சொல்லுவேன், பெரிய துரோகம் செய்யறோம், என்னை போன்றவர்களும் உட்பட்ட. எங்கேயுமே தப்சீர் கிடையாது. இருக்கா? எங்கேயாவது இருக்கா? क्या घर में है குரான் குரான் का तर्जुमा मालूम नहीं. திரும்ப சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் என்ன கேட்கிறான்? படகு ஓட்டப்படும் போது பயந்திய மூசா, கீழே தண்ணீர் இருக்குது, தண்ணி மேல வந்துரும்ல ஓட்ட போட்டா, மூழ்கிருவோம் பயந்திய, நீ குழந்தையா கடந்திய. உங்க அம்மாவை பார்த்து நாங்க சொன்னோமே, வௌஹைனா இலா உம்மி மூசா அன் அர்திஇ, உனக்கு பயமா இருந்தா நீ குழந்தைய ஒரு துணியில சுருட்டி படகுல விட்டுருன்னு சொன்னோமே, அதான் நடந்துச்சு. அதுவும் அந்த சம்பவம் சொல்லணுமா? அப்போ யாரு காப்பாத்துனா? இப்போ படகுக்கு ஓட்ட போட்டோட பயப்படுற மூசான்னு அல்லாஹ் கேட்டான். நீ அவசரப்படாம இந்த கேள்வி கேட்காம இருந்ததுன்னா, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு கல்வி கொடுக்கப்பட்ட அந்த கல்வி உங்களுக்கு வந்திருக்குமேன்னா. 2வது, குழந்தையை கொன்றாருல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் பெரியவரா இருக்கும் பொழுது போயிட்டு இருக்காரு. அதுவும் எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேருக்கு. அங்க இருந்தவர்கள் ஃபிரௌனுடைய ஆட்கள் யாருன்னா கிபுத்தி. அவங்க யாருன்னா ஒண்ணும் இல்லை, யாரு மாதிரினா புரிஞ்சுக்குங்க, பார்ப்பனர்கள் மாதிரி. ஃபிரௌனும் கிபுத்தியும் எப்படி இப்படி போட்டாவா, இப்படி போட்டாவா, இப்படியா? சரி, அவங்கள பாக்குறாங்க. நான் அவங்களை கேலி பண்ணங்க, தவறாகாதீங்க. அநியாயம் இன்னைக்கு முழு உலகத்திலையும், குறிப்பா இந்தியால அநியாயம். நான் சொல்ல வந்த ஒரு பெண்மணி வந்துருச்சு பாருங்க. ஒரு பெண்மணி தவாஃப்ல நின்றுகிட்டு மத்தாஃப்ல தொட்டா காபத்துல்லா பார்த்துட்டீங்களா? ஒரு முஸ்லிம் பெண்மணி, யா அல்லாஹ் எங்களை பாவத்தை மன்னிப்பாயாக, நான் சொல்லவா வேணவா? அதுக்கப்புறம், யா அல்லாஹ் உனக்காக எப்படியாவது தீவிக்கவே முதலமைச்சர் ஆக்கிறா. அல்லாஹ் அக்பர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்க போயிருக்கு பாருங்க சமூகம். தனியா வேணா என்கிட்ட வந்து பாருங்க, நான் எவ்வளவு வேணா பேசுவேன். ஏமாந்துறாதீங்க மக்களே. மறுபடியும் தமிழ்நாட்டை யூபி ஆக்கிறாதீங்க. யூபியில வெளியே தொழுக முடியாது, யூபியில பாங்கு மைக்ல கிடையாது, தெரியுமா? எத்தனை வீடு இடிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? ஒரு வீடு. இங்க இவங்க நடத்தக்கூடியவங்க நல்லவங்க என்பது சான்று கிடையாது. ஏதோ ஒண்ணு நம்ம கையால கெடுத்துக்காதீங்க. இது உலமாக்கள் எங்களுக்கு சொன்ன மஷூராக நான் சொல்லிட்டு இருக்கேன். எவனையும் நம்பி ஏமாத்துற, கூத்தாடிகளை நம்பாதீங்க. முஸ்லிம் சமூகம் கூத்தாடியை நம்பலாமா? நான் எல்லா கூத்தாடி சேர்த்து சொல்றேன், எனக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. எவனும் சரி, சொல்லக்கூடிய கடமை சொல்லிட்டேன். இப்போ அல்லாஹ் கேட்கிறான், திபுத்திக்கும் ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத் யஹூதி சண்டை, வழியில சண்டை போயிட்டே இருக்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் விசாரிக்க போறாங்க, என்னப்பா பிரச்சனை பார்த்தாங்க. திபுத்தி தவறா பண்றான், அநியாயம் பண்றான், ஒரே அடி தோடி முடிச்சு இறந்துட்டாங்க. இறந்தவுடன் அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்போ அல்லாஹ் கேட்கிறான், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை கொண்டா கொலை, நீ என்ன பண்ண? இந்த மாதிரி உங்களை அல்லாஹ் எப்ப கேட்பா தெரியுமா? கபர்ல உட்கார வச்சிருக்கு, என்னையும் கேட்பா உங்களையும் கேட்பா. நல்லா ஞாபகம் வச்சுக்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் கேட்கிறானே, கபர் தயார் ஹே, பயமுறுத்துன்னு நினைக்காதீங்க. இது வரைக்கும் தப்பு பண்ணியிருக்கோமா, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க, அவ்வளவுதான். ஒண்ணுமே கிடையாது. 100 கொலை செஞ்சவன அல்லாஹ் மன்னிச்சிருக்கான். நம்மலாம் அப்படி பண்ணல, இன்ஷா அல்லாஹ் பண்ணல. என்னங்க
பதில சொல்ல மாட்டீங்க. பண்ணமா பண்ணலையா? இப்படி கத்துறன்னா தொழுவைக்கு போறேன்னு அர்த்தம், முடிய போகுதுன்னு அர்த்தம். முடிக்க போறான்டா இவன், தூங்கிட்டு இருக்கன்னு சொல்லுவான், முடிக்க போறான், கத்த ஆரம்பிச்சுட்டான். நல்லா ஞாபகம் வச்சுக்க. நல்லா கேட்கிறான், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கொலை பண்ணா கொலை, உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? அந்த மாதிரி கதை. நல்லா புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். எவன் என்ன யாருக்கும் பயப்படாதீங்க. எல்லாம் வயசுலதான் முன்ன பின்ன நம்ம இருக்கோம். எனக்கு அண்ணனா இருப்பீங்க, இல்ல எனக்கு தம்பியா இருப்பீங்க, ரெண்டு தான். இன்னொருத்தருக்கு பயப்படுறதே ஷிர்க் தானுங்க. சரி, ரொம்ப அடக்கிட்டு பேசுறோம் பாத்தீங்களா, அவரை மாத்திக்கிட்டு. ஏன்னா நானும் முடிவு பண்ணிட்டேங்க, இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். என்னன்னு, என் அண்ணன் தம்பி இருந்தா நான் எப்படி பேசுவேன், அப்படிதான் பேசணும்னு சொல்லி வேற தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ அல்லாஹ் கேட்கிறான், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கொலை பண்ணா கொலை, இப்ப நீங்க பண்ணீங்களா அது என்னன்னு கேட்டான். ஆஹா, தப்பு தானே மூசா அலைஹிஸ்ஸலாம், முன்பின் யோசனை இல்லாமல் அவசரப்பட்டு முடிவெடுத்தால் இதுதான். புரியுதுங்களா? சரி, இப்போ வாங்க. உபகாரம் செஞ்சது கேட்டார்ல, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய பொண்ணுகளுக்கு தண்ணி பிடிச்சு கொடுத்தாங்கல்ல, குடிச்சாங்களா இல்லையா? இதுக்கு மேல உட்கார்ந்தான கேட்கணும் உங்களை. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மதியன்னு நினைக்கிறேன், மதியனுக்கு போறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அங்க ரெண்டு பெண்கள் தண்ணி பிடிக்கிறதா நிக்கிறாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய பெண் மக்கள் உபகாரம் பண்ணாங்களா இல்லையா? அப்பவும் பசி பட்டினில தான் நீ இருந்த, அங்க மட்டும் நீ உதவலாம், இங்க மட்டும் உனக்கு சோறு கொடுக்கலன்னு சொன்னா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த சோத்தை கெட்டக்கூடாதா? யாவா போல பை? எப்படி? இந்த மாதிரி கேள்வி ஒவ்வொரு நபரிடத்திலும் அல்லாஹ் தஆலா கபர்ல கேட்பான். கேட்கவே கூடாதுன்னா நாம் எல்லாம் இஷ்கே ரசூல் மனசுல வச்சுக்கிட்டு நபி நடந்ததை போன்று நடக்கணும், நபி செஞ்சதை போன்று செய்யணும். சொல்லும் போது இன்னொன்று ஞாபகம் வந்துருச்சே. என்ன ஞாபகம்? கைப்பிடிங்க. நம்ம ஆளுங்க பாருங்க, இப்படிதான் ஒரு கையில தான் முவாசா பண்ணுவோம். பார்த்துருக்கீங்களா? பல பேரு நீங்க வாங்க, புரியலையா? ஒரு கையில இப்படி பண்ணுவாங்க. இது ஹதீஸ் இருக்கும்பாங்க. இதான் இங்க பிரச்சனை. அந்த ஹதீஸ் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹுடைய ரெண்டு கரத்துக்கு நடுவுல என்னுடைய ஒரு கரம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. புரிஞ்சா புரியலையா? புகாரில இருக்குது, ரசூலுல்லாஹுடைய இரண்டு கரத்துக்கு மத்தியில் என் கரம் இருந்ததாக சொல்லப்பட்டது. இப்போ நீங்க ரசூலுல்லாஹுடைய கரம் எத்தனை எத்தனை? ரெண்டு. அதை பின்பற்றுவீங்களா? அந்த சஹாபியை பின்பற்றுவீங்களா? சஹாபி ஒரு கரத்தை கொடுக்கல, இப்படி வச்சாங்க. சொல்லும் சொன்னாங்க, ஏன் கரம் ரசூலுல்லாஹுடைய இரண்டு கரத்தினுடைய மத்தியில் இருந்துச்சு புகாரி சொல்றாங்க. நம்பாருங்க. இதுதான் ரசூலுல்லாஹ். யூதர்களை போன்று வாழ்வதனால நீங்க யூதராக்க ஆசைப்படுறீங்களா? வீணா போனவனுங்க. உலகத்துக்கே நிம்மதி இல்லாத ஒரு கூட்டம் யூத கூட்டம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நல்லா வித்தியார்களே, புரியுவர்களே. அந்த மூன்று விஷயங்கள் சம்பவம்லாம் இருக்குது. ஏற்கனவே அதுக்கெல்லாம் பதில் சொல்லி இருக்கிறோம். சொல்லிட்டு முடிச்சிடவா வேணாவா? மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் டைமை பார்க்குறாங்க. சரி, அது ஏன் ஓட்ட போட்டாங்கன்னு சொன்னா, அந்த பக்கம் போற ஒரு திருடன் வந்தான், புது படகை பார்த்தா வாங்கிக்குவான், அபகரிச்சிருவான். அதுக்காக ஓட்ட போட்டாங்க. இது யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் யாருக்கு தெரியப்படுத்துறாங்க? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் தெரியப்படுத்துறாங்க. நமக்கு ஒண்ணுமே தெரியாம நம்ம அவசரப்படுத்துவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சுங்களா? இந்த அவசரப்படுறோம் பூரா இப்படிதான் இருக்கான், எங்க போறானே தெரியல. ரெண்டாவது, அந்த குழந்தையை கொண்டாடல, இவன் பெருசாகனா பெரிய பாவி ஆவான் அல்லாஹ் சொல்லிட்டான். இவனை முடிச்சிரு, அம்மா அத்தை துன்புறுத்துவான், அதுக்காக கொண்டாங்க. மூணாவது என்னன்னா, அந்த சவத்துக்கு பின்னாடி எத்தீமான பிள்ளைகளுடைய புதையல் இருந்துச்சு. சுவர் விழுந்தா புதையல் தெரிந்துரும், நீ பாதுகாப்புன்னு சொன்னாங்க. அந்த விஷயத்துக்காக அந்த சுவரை கட்டினாங்க. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் ஆகிவிட்டது. அவசரப்படாமல் நாம் ஒவ்வொரு விஷயத்தை செய்வோம் என்று சொன்னால் சுன்னத் ஹயாத்தாகும். எனவே அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் சுன்னத்தை ஹயாத்தாக்கி ஆகிரத்துக்காக, கபருக்காக தன்னுடைய வாழ்க்கையை செவ்வையாக்கி வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்துருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.